உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 28 சிம்மத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வர்றாங்க. வந்தாங்கன்னா செப்டம்பர் 13 வரைக்கும் கன்னி ராசியிலே இருப்பாங்க. 46-47 நாட்கள். இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார். உங்களுக்கு தான் இந்த பலனை சொல்வதற்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சு தேவையான விளக்கங்களை, டவுட்டை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ராசிக்கு, அதாவது விருச்சக ராசிக்கு 11ஆம் இடத்தில் இப்போ இருக்கிறார். இது விருச்சக ராசிக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வன் தான் மனிதன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வாழ்வதற்குண்டான சூப்பர் வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஒரு ப்ரமோஷன், ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ், ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கிறோம், அது சக்ஸஸாக போகணும். ஒருத்தர் போய் பார்க்க போகிறேன், இது நடக்குமா நடக்காதா? நான் வேலைக்கோசரம் காத்துட்ருக்கிறேன், இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன், இது நடக்குமா நடக்காதா? எல்லா விஷயம் நடக்குங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த பீரியட்ல விருச்சக ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல கஷ்டங்கள், பல சோதனைகள், பல வேதனைகள் இதற்கு முன்னாண்ட பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. உண்மையாலும் விருச்சக ராசிக்காரங்களே, நான் சொல்றதை நம்புங்க. இந்த நீங்க என்ற மேல வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடந்தே தீரும். அப்ப 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக, நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ கனடாலேயோ, ஆஸ்திரேலியாலேயோ, ஜப்பான்லேயோ, சுவிட்சர்லாந்துலேயோ, ஜெர்மன்லேயோ, யூகேலேயோ, கனடாலேயோ, மலேசியாலேயோ, இல்லை சிங்கப்பூர்லேயோ, ஸ்ரீலங்காலேயோ எங்கேயோ இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உலக நாடுகளில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கல, வேலையில் நல்ல திருப்தி இல்லை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் பயன்படுத்தி வேலையை பர்ஃபெக்டாக செய்கிறீங்க, அதற்கு உண்டான ஊதியம் கிடைக்கல, அதற்குண்டான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான வேதனை. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளுக்கு இது கிடைக்கலையே, நாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கலையே, அவங்கெல்லாம் பாரு கஷ்டப்படல, அவங்களுக்கு கிடைக்குதே.
நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாம் உழைப்பும் உண்மை, நாம் எதிர்பார்க்கறதும் உண்மை, நாம் நல்ல வேலை செஞ்சுருக்கிறோம், நம்மளை பாஸ் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்மளை பாராட்ட கூட மாட்டேங்கிறாரு, இப்படிங்கிற வேதனை, மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக பட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால், உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வந்ததால், உங்களை பற்றி உங்களுடைய பாஸோ, உங்களுடைய சூப்பர்வைசரோ, உங்களுடைய டீம் லீடரோ உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வரும். அந்த பையனா நல்ல வேலை செய்கிறானே, அந்த பையன் வேலை பர்ஃபெக்டாக செய்கிறானே, அந்த பையனை வர சொல்லு, பேசலாம், ஏதோ ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா சம்பளம் அதிகமாக கொடுக்கலாம், அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தான் அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே படும். இது கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நடக்கும். இது போக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்ங்களா, உங்கள் ராசிநாதன் ஆகப்பட்டது 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 6ஆம் இடமும் செவ்வாயுடைய வீடு தான். அப்போ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு கடன் கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு, கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பேங்க்ல லோன் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஒரு லோன் போட்டு கடன் வாங்கி ஒரு விஷயம் செய்வீங்க, அதுவும் நல்லபடியாக முடியும். யாராருக்கு எல்லாமே உடம்பு சரியில்லையோ, உடல் ரீதியாக வேதனைப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த உடல் பிணிப்பீடிகளும் கண்டிப்பாக தீரும். ஏன்னா இப்போ செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட இந்த ஆரோக்கியம் பாதிப்பு இருக்கும். அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள், ஏதாவது தடை, ஏதாவது துரோகம், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏகப்பட்ட இடைஞ்சல், உங்களுக்கு கமுத்தோன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் அந்த வேலையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது நல்லா உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு டென்ஷன், குழப்பம், அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய நேரம். அப்படியே மெல்ல 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 அப்படியே ரிலீஸ் ஆகும். நீங்களும் ஒரு திருப்தி அடைவீங்க. நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. உங்களுக்கு துரோகம், எதிர்ப்பு, உங்களுக்கு துரோகிகள், உங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பாக இப்போ தெரிஞ்சிருவாங்க. அவங்களை விட்டு விலகி போகக்கூடிய டைம் உங்களுக்கு இப்போ வந்துடும். அது போக வெளிநாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்போ திடீர்னு நடக்கும். அப்போ திடீர் ராஜயோகத்தை உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கவிருக்கிறது. இதனால சந்தோஷப்படுங்க. அந்த காலம் வந்துட்டு இருக்குது, எதிர்பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, இதை மட்டும் விட்டுறாதீங்க. அதை அப்படியே செஞ்சிட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த விருச்சக ராசியில் பிறந்த பெண்கள், அவங்க நல்ல உழைப்பாளிகள், நல்ல தைரியமான பெண்கள், நல்ல வைராக்கியம் கூட. ஒரு வேலை செஞ்சாங்கன்னா பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஒரு பிஸ்னஸ் செஞ்சாங்கன்னா எப்படியுமே அந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நம்ம மக்களை காப்பாற்றணும், நம்ம கணவரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கும். ஒரு பெண்ணே ஒரு டோட்டல் குடும்பத்தையுமே காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க விருச்சிக ராசியில் பிறந்து. அது போக கணவனை இழந்தவர்களும் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை எல்லாமே இருந்தும் ஒரு திருப்தி இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருப்தி, அந்த மனநிறைவு, அந்த கணவரால் சந்தோஷம் எல்லாமே இப்போ கிடைக்கும். தைரியமாக இருங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க.
நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறை இருந்தால், நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கும்போது உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.